இந்த வீடியோவை விரும்பி பார்க்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்னதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சாம்சங் கம்பெனி வந்து ஒரு புது மொபைல் ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த மொபைலை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆள்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். சாம்சங் கம்பெனி நெக்ஸ்ட் மந்த் ஒரு மொபைல் ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க. அவங்க லான்ச் பண்ணக்கூடிய மொபைலோடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் M52. இந்த மொபைல் 5G சப்போர்ட்டுடைய மொபைல். 5Gனா வேறு ஒன்றும் கிடையாதுங்க, 5th ஜெனரேஷன். ஜிங்கிறது ஜெனரேஷன் என்ன அப்படின்னு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். இந்த சாம்சங் M52 இந்த 5G சப்போர்ட்டுடைய இந்த மொபைலில் மாடல் நம்பரை பார்த்தீங்க அப்படின்னா SM-526B/DS இந்த சீரியல் நம்பர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த நம்பரை நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா இந்த மொபைலை பற்றின ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த சாம்சங் M52 இந்த மொபைலில் டிஸ்பிளே பார்த்திங்க அப்படின்னா 6.6 இன்ச்சு DFT டிஸ்பிளே. அண்ட் இதோட பிரிண்ட்னஸை பார்த்திங்க அப்படின்னா 1080x2408 பிக்சல் கொடுக்குறாங்க. இந்த மொபைல் ரேமை பார்த்திங்க அப்படின்னா 6GB ரேம் கொடுக்குறாங்க, 128GB ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. இது வந்து ஓரளவு போதுமானதான். பட் இதோட நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் SD கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். SD கார்டில் வந்து எவ்வளோ லிமிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1TB வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைலில் குவால்காம்ஸ் ஸ்னாப்ட்ராகன் 750G சிப்செட் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மொபைலில் One UI 3.1 அதாவது ஆண்ட்ராய்டு 11 வாய்ஸ் தான் பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் வந்து கேம் விளையாடு நபராக இருந்தீங்கன்னா இந்த மொபைலில் வேறு லெவலில் கேம் விளாட்லாம். கேம் விளாட்றதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சும்மா ஸ்மூத்தாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மொபைலுடைய கேமரா பார்த்திங்க அப்படின்னா பேக் கேமராவில் 64MP பிரிமரி மெயின் கேமரா, 8MP அல்ட்ரா வைட் கேமரா, 2MP டெப்த் சென்சார் கேமரானா மொத்தம் 3 கேமரா கொடுக்குறாங்க. இதே ஃப்ரண்ட் கேமரா பார்த்திங்கன்னா 16MP கேமரா ஒன்று கொடுக்குறாங்க. பேட்டரியை பார்த்திங்க அப்படின்னா 4500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. இந்த மொபைலில் 5G 4G 3G ஒய்ஃபை ப்ளூடூத் ஜிபிஎஸ் எக்ஸட்ரா ஸோ எல்லா கனெக்ஷன் இருக்குது. உங்களுக்கு இந்த மொபைலை வாங்குற மாதிரி ஐடியா இருந்தால் உடனே வாங்கிடாதீங்க. அதாவது இந்த மொபைல் வந்து நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக லான்ச் ஆயிரும். லான்ச் ஆகி ஒரு 4 months மினிமம் 4 months கேப் விட்டு வாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த மொபைலோட ரேட் வந்து கிட்டத்தட்ட 20,000 to 30,000 வரும். ஸோ நீங்கள் இது ஒரு 4 months கேப் விட்டு வாங்கினீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் வந்து இந்த மொபைலை வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மொபைலை பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.